கணினிகளை புரிந்து கொள்ளுங்கள். வலது மூளை ஒரு இணையான செயலி, இடது மூளை ஒரு தொடர் செயலி. எனவே வலது மூளை முழு பிரபஞ்சத்துடனும் தொடர்பில் உள்ளது. இடது மூளை நான் என்கின்ற அகந்தை. இந்திய முனிவர்கள் மனதை பற்றி அறிந்திருந்தார்கள். அதை முனிவர்கள் அத்வைதா என்று அழைத்தனர். இது உள்ளேயும் வெளியேயும் இந்த செய்தியை வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள். Bahir antascha bhutanam. It's inside and outside. Chara, please take home this message. எந்த மருந்தும் பாரபட்சமின்றி நீங்கள் அதற்கு எந்த பெயரை கொடுத்திருந்தாலும் எந்த மருந்தும் மனித அமைப்புக்கு நல்லதல்ல. மேலும் அவசர சிகிச்சை நிலை தவிர மற்ற எந்த நேரத்திலும் எந்த மருந்தும் மனித அமைப்புக்கு நல்லதல்ல. அவசர சிகிச்சை நிலையில் மட்டும், உண்மையிலேயே மோசமான நிலை உருவாகும் போது மட்டும்தான் உங்களுக்கு நவீன மருத்துவ உதவி தேவைப்படுகிறது. நவீன மருத்துவம் எமர்ஜென்சி கேஸில் மட்டும்தான் தேவைப்படுகிறது. நான் தியானம் செய்வேன், என் உடைந்த எலும்புகள் சரியாகிவிடும் என்று நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் நவீன மருத்துவ சிகிச்சைக்கு செல்ல வேண்டும். ஆனால் அவசர நிலைகள் ஏற்படுவது மக்கள் தொகையில் 5% மட்டுமே. 95% நோய்கள் தானாகவே சரி செய்யப்படுகின்றன. பெரும்பாலான நோய்கள் சிறு நோய்க்குறிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. சிறிது ஓய்வு தேவை. அது தானாகவே அதற்குரிய நேரத்தில் இறந்துவிடும். உதாரணத்திற்கு புற்றுநோய் போன்ற நாள்பட்ட குணப்படுத்த முடியாத நோய்கள் என்று அழைக்கப்படுகின்ற நோய்களுக்காக நாம் ஒன்றும் பெரிதாக செய்ய முடியாது. ஹிப்போகிரட்டிஸ் எழுதியதை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். குணப்படுத்தும் அரிதாகவே, ஆறுதல் அளிக்கும் பெரும்பாலும். ஆனால் எப்போதும் ஆறுதல் அளிப்பதே மருத்துவம் செய்யும் உண்மை பணி. மருத்துவம் அதைத்தான் செய்கிறது. அமைதியான மனத்தால் ஆறுதல் அடைய முடியும். நீங்கள் எப்படி ஆறுதல் அடைவது? மிகவும் எளிமையானது. மனம் மூளையில் இல்லை. மனம் மனித உடலின் ஒவ்வொரு செல்லிலும் அதன் துணை அணுமட்டத்தில் உள்ளது. ஆனால் முழு மனித அமைப்பையும் நிர்வகிக்கும் ஒரு தலைமையகம் உள்ளது. அது மனித மூளை. மனித மூளை ஒரு அழகான உறுப்பு. ஆனால் 2 தனித்தனி நிறுவனங்கள் உள்ளன. வலது மூளை மற்றும் இடது மூளை பல ஆக்சான்களால், கிட்டத்தட்ட 3 பில்லியன் ஆக்சான்களால் இணைக்கப்பட்டுள்ளன. இப்போது கணினிகளை புரிந்து கொண்ட நபர்களுக்கு வலது மூளை ஒரு இணையான செயலி என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இடது மூளை ஒரு தொடர் செயலி. எனவே வலது மூளை முழு பிரபஞ்சத்துடனும் தொடர்பில் உள்ளது. இடது மூளை நான் என்கின்ற அகந்தை. அது உங்களுக்கு சொல்கிறது, ஓ, நீங்கள் பிஎம் டெக்டே, நீங்கள் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக இருக்க வேண்டும். இடது மூளை உங்களுக்கு சொல்கிறது, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இடது மூளை மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்கிறது. இடது மூளை உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் மருந்தை விற்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று. ஆனால் வலது மூளை, இல்லை இல்லை, இதோ என்னை பாருங்கள், நீங்கள் நான் தான் என்று சொல்கிறது. மேலும் ஜெர்மானியரான ஹான்ஸ் பிட்டட் இந்திய முனிவர்கள் மனதை பற்றி எவ்வளவு அறிந்திருந்தார்கள் என்பதை சொல்ல பண்டைய இந்திய வேதத்தை மேற்கோள் காட்டினார். Bahir antascha bhutanam. It's inside and outside. ஆனால் நண்பர்களே, வலது மூளை எப்போதும் உங்களை மற்றவர்களை நேசிக்கவும் மற்றவர்களுக்கு உதவவும் சொல்கிறது. ஏனென்றால் இந்த உலகில் மற்றவர்கள் என்று யாரும் இல்லை. டாக்டர், ஐயா, சார், பீட்டர் மற்றும் ஹெக்டே லெஃப்ட் பார்ட் பண்டலில் உள்ளவர்கள்தான். எனவே நான் பீட்டருக்கு ஏதாவது செய்யவா என்று நான் சொன்ன நிமிடத்தில் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம் அதன் கையில் ஒரு ஊசி போடப்பட்டது போல உயர்கிறது. உங்கள் செடிக்கான டி செல்கள் மேலே செல்கின்றன. இந்த செல்கள் எவை என்றால்
ஒருவருக்கு எய்ட்ஸ் இருக்கும்போது குறையும் செல்கள் இவை. எனக்கு முன்னால் சிலர் எய்ட்ஸ் மிகப்பெரிய நோய் என்று கூறினர். எய்ட்ஸ் மிகப்பெரிய நோய் என்று நினைப்பவர்களுக்காக நான் வருந்துகிறேன். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், இந்தியாவில் அதிகமான குழந்தைகள். எங்கள் அமைச்சர் இங்கே இருக்கிறார். இந்த செய்தியை அவர் ஒரு மருத்துவரான சுகாதார அமைச்சரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்தியாவில் அதிகமான குழந்தைகள் இறக்கிறார்கள். நைட்ஸ் எய்ட்ஸால் அல்ல. நைட்ஸ் என்றால் என்ன? நியூட்ரிஷனல் இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், பெறப்படாத நோயெதிர்ப்பு குறைபாடு நோய்.